ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்பொழுது ஒரு சில மூலிகைகளை பற்றி அதனுடைய பயன்களையும் அதனுடைய தன்மைகளையும் நாம் பார்ப்போம். இந்த மூலிகை மரத்தின் பெயர் கருப்பு கொய்யா, அரிய வகை மரம். கொய்யா மரங்களில் வெள்ளை கொய்யா மரம், சிவப்பு கொய்யா, கருங்கொய்யா என்ற மூன்று வகைகள் உள்ளது. இதில் கருங்கொய்யா அரிதான இனம். இந்த இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கொய்யா இலையினுடைய கொய்யா பழமோ கொய்யா மரத்துக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் புற்றுநோயை அழிக்கக்கூடியது, இரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது, கணையம், கல்லீர், பித்தப்பை கணையம், கல்லீர், பித்தப்பை இவைகளை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது, சகல நோய்களும் நீக்கக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மரம் கொய்யா மரம். இந்த கருங்கொய்யா மரம், இந்த இலையை, இந்த கனியை நாம் சாப்பிடும்போது இரத்த சோகை, சிவப்பணுக்கள் எல்லாம் அதிகமாகும். இதன் இலையை நாம் அனுமானமாக இரவில் ஒரு புது மண்சட்டியை எடுத்து இந்த ஒரு 6 இலையை இரவில் வேக வைத்து மீண்டும் சுண்ட ஒரு 3 கிளாஸ் அளவு ஊற்றி 1 கிளாஸாக சுண்ட வைத்து அதிகாலையில் வெறி வயிற்றில் நாம் சாப்பிடும்போது கணையம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்கள் மிகவும் மிகவும் குறைய ஆரம்பிக்கும். குறைந்து நல்ல ஆரோக்கியத்தை காண்பார்கள். இது நீரிழிவு நோயை மிகவும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மரம். இது அழிந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்தது. இப்பொழுது மரங்களில் மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், நாவல் மரம், இப்படி பல வகை மரங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எந்த வகையாக இருந்தாலும் மரபணு மாற்றப்பட்டு செயற்கையான கைவிரட்டு வகைகள் உருவாக்கப்பட்டு விட்டது. கொய்யா மரத்திலும் கைவிரட்டு வகை உருவாக்கப்பட்டு ஒட்டு கொய்யாக்க அதிகம் உருவாகி உள்ளது. இது மரபு தாவரங்களும் மரபு மரங்களும் மரபு செடிகளும் காய்கறிகளும் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த அரிதான அழிந்து போய்கிட்டக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வளர்த்த பாரம்பரியமான இந்த அரிதான கொய்யா மரங்களையும் நாட்டு மரங்களையும் நாட்டு காய்கறி விதைகளையும் நம் சித்தர்கள் வழியில், சித்தர்கள் மாண்பில், சித்தர்கள் நெறியில் காப்பாற்ற வேண்டிய கடமையில் நாம் இருக்கின்றோம். இதை சித்தர்கள் வழியில் சேவையாக பண்ணி கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் வரும் இளைஞர்களுக்கு இந்த இயற்கையும் நம் மரபு விதைகளையும் வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம் சித்தர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் காலங்களில் நம்முடைய நாட்டு மர ரகங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கொய்யா மரத்தில் சிவப்பு கொய்யா நாட்டு கொய்யாக இருந்தது. இப்போது அது முற்றிலும் அழிக்கப்பட்டு அரிதாக இருக்கிறது. அதைவிட அரிது இந்த கருங்கொய்யாக்கா இனம். கொய்யா மரத்தில் மட்டுமல்ல, கொய்யா மரத்திலும் ஒட்டு, மாமரம், இன்னும் நாவல் மரம், இப்படி என்னென்ன மனிதன் சாப்பிடக்கூடிய மரங்கள், பல வகைகள், காய்கறிகள் இருக்கின்றதோ அதில் எல்லாம் செயற்கையான ஒட்டு ரகங்களும் கைபிரட் வகைகளும் உருவாகிவிட்டது. இது மனிதனை அழித்து இந்த வருங்கால இளைஞர்களுக்கு அந்த மரபு விதையை கிடைக்காமல் அந்த மலட்டு விதைகளாக ஆகிவிடும். இந்த கைபிரட்டு விதைகளை நாம் உற்பத்தி செய்ய முடியாது. மீண்டும் யார் நமக்கு விதை கொடுத்தார்களோ அவர்களிடமே போய் நாம் வாங்கித்தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இதை நம் இளைஞர்களுக்கு, வருங்கால இளைஞர்களுக்கு நம் மரபு விதைகளை காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நாட்டு மரங்களையும் நாட்டு காய்கறிகளையும் நாட்டு வகை மூலிகைகளையும் நாம் சித்தர்கள் வழியில் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இப்போது பார்க்க வேண்டிய மூலிகை கட்டுக்கொடி. கட்டுக்கொடி வகையில் 2 வகை உள்ளது. கருங்கட்டுக்கொடி, வெள்ளைக்கட்டுக்கொடி. இரண்டுமே நீரை கட்டக்கூடியது. இதற்கு பெயர் ஸ்தம்பன மூலிகை என்று பெயர். ஸ்தம்பன மூலிகை என்று சித்தர்கள் கூறுவார்கள். இந்த இலையை பவுடர் பண்ணி நாம் பாலில் தினமும் சாப்பிட்டால் உடம்பில் தாது புஷ்டி நீங்கும், தாது புஷ்டி உருவாகும்.
சுக்கிலம் அதிகப்படும். விரைப்புத்தன்மையும் சுக்கிலத்தன்மையும் அதிகப்படுத்தக்கூடியது இந்த கட்டுக்கொடியில் இருக்கிறது. இது நீரை கட்டுவதால் இதற்கு கட்டுக்கொடி என்று பெயர். இதனுடைய பொடியை நீரில் போட்டால் அல்வா போல் கட்டிவிடும். அதை எடுத்து நாம் தினமும் சாப்பிட்டால் உடம்பில் இரத்த விருத்தியும் தாது உஷ்டியும் வெள்ளை அணுக்களும் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மை நீங்கும். மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய சக்தி இந்த கட்டுக்கொடியில் இருக்கிறது. இதனுடைய இலையை நாம் கசக்கும் போது கசக்கி சிறிது நேரம் வைத்திருந்தால் இறுகி மணி போல் ஆகிவிடும். இதன் பெயர் கருங்கட்டுக்கொடி. இந்த இலை சிறு நேரத்தில் 10 நிமிடத்திலே இறுகிவிடும். இதை எடுத்து ஒருவர் மேலே இருந்தால் கல்லெறிவது போல வலி உண்டாக்கும். இது தன் நீரை கட்டுவதால் கட்டுக்கொடி என்று பெயர். நீரையும் சுக்கிலத்தையும் நீர்ப்பொருள் எதுவோ அதையெல்லாம் கட்டக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது. இது கருங்கட்டுக்கொடி என்று பெயர். ஆண்மை குறைவிற்கும் மலட்டுத்தன்மை நீங்குவதற்கும் இது பயன்படும். இதை முறையோடு பாலில் நாம் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டாலே நம்முடைய மலட்டுத்தன்மை ஆண்மை அதிகரிக்கும். வெள்ளை அணுக்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.